ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆதியாகமம் 23வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த பகுதியிலே சாராளை அடக்கம் பண்ணுகிறதற்காக ஒரு கல்லறை பூமி வாங்கின காரியமானது இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தால். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுகிறதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறையில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தினின் அந்த புத்திரராகிய தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோடு கூட பேசி, நீங்கள் அந்த மக்பலா என்று சொல்லப்படுகிற அந்த குகை எனக்கு சொந்தமாக கல்லறை பூமியாக இருக்கும்படி தாங்க, அதற்கான பெருமான விலையை நான் செலுத்தி விடுகிறேன் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். ஏத்தின் குமாரர் என்பது என்பது கானானினுடைய மகன், நோவாவினுடைய மகனாகிய கானான் அவனுடைய மகன். இவர் ஏத்தியருக்கு மூதாதையாக காணப்படுகிறார். இந்த இடத்துல தான் இப்போ ஆபிரகாம் இருக்கிறார். அங்கே சாராள் மரித்து விட்டால் ஆண்டவர் நீ எங்கெல்லாம் வடக்க கிழக்க மேற்க தெற்க எங்கெல்லாம் நீ நடந்து திரிகிறியோ அந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இங்கே ஆபிரகாம் சொல்லுகிற காரியம் என்ன? நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 8-10 வரையிலும் நம்ம பார்க்கும் பொழுது எபிரேய ஆக்கியோன் இதைத்தான் எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த முழு பூமியும் சொந்தம் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் இங்கே சொல்லுகிறார், எதையுமே அவருக்கு சொந்தமாக அவர் கிரயம் பண்ணி வாங்கலை. விசுவாசத்தினாலே எபிரேயர் 11வது அதிகாரம் 8-10 வரை ஆபிரகாம் தாம் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அவனுக்கு ஒரு பரம கானானை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனம் இருந்ததாகவே இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின, அவர் ஒருவரே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி. ஆகவே இதுவரையிலும் அவர்கிட்ட நிறையா செல்வங்கள் இருந்தது, செல்வ சீமானாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 318 பேர் அவனுடைய வீட்டில் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆயுதம் தரிக்கக்கூடிய வேலைக்காரர்களாக இருந்தார்கள். இதுபோக வேலைக்காரர்கள் அநேகம் இருந்தார்கள். அப்படி இருந்த போதிலும் அவர் ஒரு பத்திரக்கிரயம் கூட அவர் அங்கே பண்ணாமல் அந்நியனும் பரதேசியுமாய் திரிந்ததை இங்கே அவர் வார்த்தையினால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஏத்தின் அந்த குமாரர்களிடத்தில் அவர் போய் பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு இது மக்பலா அந்த குகையை எனக்கு நீங்கள் சொந்தமாக தரணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க 6ஆம் வசனத்தில், நீர் மகா பிரபு என்று சொல்லுகிறார்கள். என்ன, அவர்கள் ஒருவேளை ஆபிரகாமினுடைய காரியங்கள், அதாவது ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14-16 வரையிலும் பார்க்கும் பொழுது தன்னுடைய லோத்துவையும் அவனுடைய அந்த தேசத்து மக்களையும் பாதுகாப்பதற்கு, காப்பாற்றுகிறதற்கு, மீட்டு கொண்டு வருகிறதற்கு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு ஒரு பெரிய யுத்தம் செய்ததை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். மற்றும் அபிமெலேக்கோடு கூட அபிமெலேக்குக்காக வேண்டுதல் செய்த காரியத்தையும், அபிமெலேக்கினுடைய மனைவியுடைய வேலைக்காரிகளுடைய அந்த கற்பம் திறக்கிறதற்கு அவர் வேண்டுதல் செய்த காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மகா பிரபு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமுக்கும் அவருடைய வம்சத்தினருக்கும் தேவன் அந்த பூமி முழுவதையும் கொடுத்திருந்தாலும் உண்மையில் அவர்கள் எதையுமே அதை சுதந்திரமாக அனுபவிக்காமல் இருக்கிறத பார்க்கிறோம்.
ஒரு பகுதியை கல்லறைக்காக வாங்குகிறதற்கு தான் முதல் ரிஜிஸ்ட்ரேஷனே பைபிளில் இதுதான். முதல் பத்திரப்பதிவு, முதல் பர்ச்சேஸ், லேண்ட் பர்ச்சேஸ் இதுதான். அதுவும் ஒரு கல்லறை பூமியை இங்கே அவர் வாங்குகிறதற்காக பிரயாசம் எடுக்கிறதைத்தான் இந்த பகுதியில் எழுதியிருக்கிறது. அதாவது வாக்குறுதியினால் கிறிஸ்துவினுடைய விசுவாசிகளுக்கு இந்த முழு உலகமும் சொந்தம். அதாவது வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் நமக்கு இந்த முழு உலகத்தையும் தந்திருக்கிறார் என்று தான் வேதம் சொல்கிறது. ரோமர் 4:13 பார்க்கும் பொழுது, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிக்கிறவன் இப்பொழுது ஒரு கல்லறைக்கு விலை கொடுத்து வாங்குகிறதற்கு அவன் நிற்கிறான். வாக்கு தத்தம் முழுவதும் அவனுக்கு சொந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனால் வானமும் பூமியும் அது கர்த்தருடையது, பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவரைத்தான் அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அழைக்கிறோம். அதற்கான புத்திர சுவிகார ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது நாம் பார்க்கிறபடி அவைகள் நமக்கு சொந்தமாக இல்லை. ரோமர் 8:14 வசனத்திலையும் பவுல் எழுதுகிறார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும். தேவனுக்கு தான் இந்த வானமும் பூமியும் சொந்தம். அதனால் நம்ம எங்கேயும் போய் நம்ம குடியிருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவோடுனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனை 1 கொரிந்தியர் 3:21 22 வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பொல்லாவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது என்று பவுல் எழுதுகிறார். அதே போல் கலாத்தியருக்கு அவர் எழுதும் பொழுது அங்கே 4 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடைய கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்து போகும்பொழுது இந்த வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவ மூலமாய் நம்ம தேவனுக்கு சுதந்திரராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் உடையதாக இருந்தும் கூட இன்றைக்கு அநேகர் நம்மில் சிறிதளவு, அதாவது ஒன்றுமே பெறாத, ஒரு சொந்த வீடு இல்லைங்க, ஒரு சொந்த இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு தான் இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள் அநேகர் வாழ்கிறார்கள். அதாவது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அதாவது உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க வருகிற நாள் வரையிலும், உலக ராஜ்யங்கள் தேவனுடையதாய் மாறுகிற வரையிலும் அல்லது கிறிஸ்துவனுடையதாய் மாறுகிற வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகள், அதாவது இந்த உலகத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறது உண்மைத்தான். வெளிப்படுத்தல் 2:26-27 பார்க்கும் பொழுது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஆண்டவர் இங்கே இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போகிற போது இந்த பூமியை ஆளப்போகிற பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த வெளிப்படுத்தலில் 19 வசனத்தில் நம்ம பார்க்கிற போது, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறாருக்கு. முந்தின வருஷத்தில் பரலோகத்தில் உள்ள சேனைகள், அதாவது இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள், வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது இந்த பூமியை ஆளும்படியாக அவரோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள் என்கிற காரியமானது இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் சுதந்திரமாக அவர் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை பார்க்கிலும் அவர்கள் இதை அல்ல, மேன்மையான பரம தேசத்தையே நாடினார்கள் என்கிற வார்த்தையின்படி பூமிக்குரியவைகளை அல்ல, அதிலும் மேலான அந்த ஆசீர்வாதங்களை, அதாவது மேலானவைகளையே நாடுகிற ஒரு பாக்கியத்தை
இங்கே ஆபிரகாம் பெற்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் தருவேன்னு சொன்னார். ஆகவே எல்லாத்துலேயும் ஒரு பெரிய பெரிய பில்டிங்கை போட்டு நான் ஃபுல்லாக நிரப்பிடுவேன் அப்படிங்கிறதற்கு இல்லை. அவனோடு கூட வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களிலே அவன் குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். இப்போ முதலாக இவன் கிட்டத்தட்ட அவங்க முதல்ல பேசும்போது ரொம்ப பெருந்தன்மையாக பேசுனது போல் தோணிச்சு. எப்பா நீ மகா பிரபுப்பா, நீ ஒன்று சும்மாவே எடுத்துக்க, நாங்கள் யாருமே எங்கள் மக்கள் யாரும் உங்களை தடை செய்ய போகிறதில்லன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. ஆனால் அந்த இடத்துக்காரன் வரும்பொழுது அவர்கள் அந்த பத்திரப்பதிவில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நீர் ஒரு 400 சேக்கல் கொடுத்துருங்க, அதாவது 4.5 கிலோ வெள்ளியை நீ நிறுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இப்போ ஒரு லேண்டு விலை பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம அதை என்ன செய்வோன்னா, கொஞ்சம் அவர் ஒரு விலையை வைப்பார், நம்ம ஒரு விலையை வைப்போம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆனால் இங்கே ஆபிரகாம் பிரேதத்தை வீட்டில் வச்சுருக்கிறாரு. அவர் அங்கே எந்த ஒரு காரியமும் பேசலை. ஒரு பெரிய தொகை தான், ஆனால் கேட்டால் ஓசியில் தருகிறது போல் சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய தொகையை சொல்கிறாங்க. அங்கே இவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே ஆபிரகாமுக்கு பிரயோத்திரமாக 15ஆம் வசனத்தில், என் ஆண்டவனே நான் சொல்கிறத கேளும், அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 கிலோ நீங்கள் நிறுத்து கொடுத்துருங்க. அதாவது ஒரு சேக்கல் என்பது அது 1.5 கிராமை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே எனக்கும் உமக்கு அது எவ்வளோ பெரிய காரியம், நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும். அப்போ ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக, அந்த ஊர் மக்களுக்கு முன்பாக தான் இந்த பத்திரப்பதிவு நடக்குது. 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரம் மம்ரைக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகி அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்களும் அடங்களும் என்று அங்கே அப்போ தான் எழுதுகிறாங்க. இது ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இப்படி அந்த 20ஆம் வசனம், ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதான் முதல் வேதாகமத்தில் அங்கே காசு கொடுத்து லேண்டு வாங்குகிற பத்திரப்பதிவு. ஒரு கல்லறை பூமி இங்கே வாங்கப்படுகிறது. இங்கே தான் சாராள் அடக்கம் பண்ணப்படுகிறாள், இங்கே தான் ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்படுகிறார், இங்கே தான் யாக்கோபு அடக்கம் பண்ணப்படுகிறார். அவர் ஏன்னா அங்கே எகிப்தில் இருக்கும்போது அங்கே யோசேப்பிட்ட சொல்லிட்டார், நீங்கள் போகும்போது என் எலும்புகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்களா, என்னை கொண்டு அங்கே அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லி அவர் இங்கே தான். அதே போல் ரெபேக்கால் இந்த இடத்துல தான், அதே போல் லேயால் இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டால் என்கிற காரியங்கள் நமக்கு வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆபிரகாம் பரதேசியாய் தங்கிய தேசத்தில் வாங்கியதாக கூறப்படுகின்ற பூமி இதுதான். வேத புத்தகத்தில் காணப்படுகின்ற முதல் பதிவு செய்யப்பட்டு வாங்கும் நிலப்பகுதியே இதுதான். ஆபிரகாம் எப்ரோனின் நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்களையும் சேர்த்து வாங்கிறதுக்கு தான் இந்த 400 சேக்கல் வெள்ளியை எண்ணி கொடுக்கிறார். பொதுமக்கள் முன்னிலையில் இந்த பத்திரப்பதிவானது உறுதிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிற முதல் பூமி கல்லறை பூமி என்பது சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. அதாவது இது எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால், மனிதன் உலகில் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு 6 அடி மண்ணுக்குள்ளே அது அடங்கி போகக்கூடியதாக இருக்கிறது. அதாவது புறம்போக்கு மனிதன் என்று அழைக்கிறானே, தன்னை பரதேசியாக அலைகிறேன்னு சொல்கிறார, அவர் முதல் உலகத்தை தன்னுடைய கரத்துக்குள்ளே அடக்கி போட நினைத்த அலெக்சாண்டர் வரை அவங்க எவ்வளவுதான் இடத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா ஒரு 6 அடி நிலம்தான் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது. அவர் தன்னுடைய மரணத்தின் போது தன்னுடைய 2 கைகளையும் அவர் சுமந்து செல்கிற பெட்டிக்கு வெளியே நீட்டி வைக்க சொல்லிட்டு, நான் உன்னையும் எடுத்துகிட்டு போகலை, ஏன்னா உலகம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு கிரேக்க மன்னனாக இருந்த அலெக்சாண்டரை குறித்து பார்க்கிறோம். ஊர்வலத்தில் எல்லா டாக்டர்களையும், ஏன்னா கிட்டத்தட்ட 32 வயதில் மறிச்சிட்டார். அவருடைய வியாதியை யாராலையும் சுகமாக்க முடியல. பிரசித்தி பெற்ற டாக்டர்ஸ் எல்லாம் என்னுடைய அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய தோல்விகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, நானும் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலை என்பதை காட்டும் வண்ணமாக அவருடைய காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அவருடைய வரலாற்றிலே. ஆகவே இன்றைக்கி கல்லறை என்றவுடன் கிறிஸ்தவங்களுக்கு அது முடிவுரை இல்லை.
இங்கே அதுக்கு பின்னால் நமக்கு ஒரு நன்மை உண்டு. மண் மூடி போகும் நம்பிக்கை அல்ல நம்முடைய நம்பிக்கை, கிறிஸ்துவினுடைய நாளில் விடியலை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம அடக்கம் பண்ணப்பட்டாலும், அதாவது அந்த கடைசி எக்காலம் துணிக்கப்படுகிற பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிற போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டாங்கன்னா அதோடு நம்ம காரியங்கள் முடிந்து போவதில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சிலர் உயிர்த்து எழுந்து பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டாங்கன்னு மத்தேயு 27, 52, 53 இந்த வசனங்களில் பார்க்குறோம். அவர்களில் எவராவது ஒருவேளை இந்த கல்லறை பூமியிலிருந்து எழும்புனாங்களான்னு கொஞ்சம் சொல்லி கூட தெரில. ஆனால் கர்த்தருடைய நாளின் இறுதி பகுதியில், அதாவது 1000 ஆண்டு ஆட்சியின் தொடக்கத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழும்பி இந்த 1000 ஆண்டு ஆட்சியில் பங்கு பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4, 5 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய கல்லறை என்பது கண்ணீர் அல்ல, ஒரு அறைகூவல். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நாம் எழுந்து முழங்கி எழும்ப போகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுத்தாலும், ஒருவேளை கொடுக்காமல் போனாலும் பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு எத்தனையா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்ட போதிலும் தேவன் தாமே அவர் ஒருவரே கட்டி எழுப்பின அந்த நகரத்திற்காக அவர் தொடர்ந்து போனார். கல்லறைக்காக மாத்திரம் ஒரு பூமியை இங்கே விலை கொடுத்து வாங்கினதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இந்த பூமியில் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே உம்முடைய மகிமைக்காக நாங்கள் அவைகளை பயன்படுத்தி வாழ்கிறதற்கும் எங்களுடைய மேலான நோக்கம் எல்லாம் அந்த பரம எருசலேமை பார்த்து, அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.